ஸ்ரீராம் கிட்ட முதல் முறையாக ஒரு பிரதமர் உடைய பேச்சு இந்த மாதிரி விதிகளை மீறி இருக்கு அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அப்போ பாஜக ஒரு பதட்டத்தில் இருக்கு. மோடி அவர்களும் முதற்கட்ட அந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு அச்சத்தோட இருக்கிறாரு அப்படிங்கிற பார்வை எப்படி பாக்குறீங்க? மூச்சுக்கு 300 வாட்டி செக்குலர் காங்கிரஸ்ன்னு சொல்லிப்பாங்க காங்கிரஸில் இருக்கிறவங்க. ஆனால் இந்துக்கள் இஸ்லாமியர்கள்ன்ற ஒரு வார்த்தையிலையும் அந்த இந்துக்கள் இஸ்லாமியர்களை பிரித்து பேசுவர்கள் தான் காங்கிரஸுடைய யதார்த்தமான விஷயம். ஆனால் நாங்கள் மதச்சார்பற்ற கட்சின்னு பெருமை வேற பீத்திப்பாங்க. அது அவங்களுடைய காலங்காலமாக செய்யக்கூடிய நாடகத்தை பிரதமர் இன்றைக்கி வெளிப்படையாக பேசுகிறாரு. அதாவது மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட், இஸ்லாமியர்களை மட்டும் தாஜா செய்வதற்கு எவ்வளோ இந்த காங்கிரஸ் கட்சி பண்ணியிருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிட்டத்தட்ட 25 லாயர்ஸ் சொன்ன ஒரு குழுவை வச்சு ராம ஜென்ம பூமியை எதிர்த்தாங்க. அதே மாதிரி முஸ்லீம் பர்சனல் லா போர்ட், முஸ்லீம் பர்சனல் ப்ராப்பர்ட்டி போர்டை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆர்டிகிள் 30 எடுத்துன்னு வந்தாங்க. ஆர்டிகிள் 30 என்ன சொல்லுது? இந்துக்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவங்களுடைய மதத்தை பற்றி ஓதக்கூடாது, சொல்லிக் கொடுக்கக்கூடாது. ஆனால் இஸ்லாமியும் கிறிஸ்தவர்களோ சொல்லிக் கொடுக்கலாம். இது 3வது. அதே மாதிரி ஒரு இஸ்லாமிய கண்ட்ரியை உருவாக்கி கொடுத்தாங்க. பாகிஸ்தான் ஒரு பெரிய நாடை பிரித்து ஒரு முஸ்லீம்களுக்குன்னு ஒரு கண்ட்ரியை ஒன்று ஆரம்பிச்சுட்டு இன்னொன்று செக்குலர்ன்ற கண்ட்ரியை உருவாக்குறாங்க. அதே மாதிரி 2026-11 26/11 அந்த குண்டு வெடிப்பு சம்பவத்தை ஒரு இந்து தீவிரவாதம்னு சொன்னது இந்த காங்கிரஸ். ராமரை ஒரு கற்பனை கதாபாத்திரம்னு சொன்னது இந்த காங்கிரஸ். ஒரு விஷயத்திலையும் காஷ்மீரி பண்டிட்டுக்கு 1990s நடந்த அந்த கொலைக்கு ஒன்றுமே செய்யாதது இந்த காங்கிரஸ். இந்த மாதிரி அவர்கள் ஒரு விஷயத்திலையும் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் செய்யக்கூடிய ஒரு கட்சியை ஏன் மக்களிடம் சொல்லக்கூடாது? என்ன அதில் என்ன பிரச்சனை? அது நீங்கள் ஒரு சிம்பிளாக எடுத்துக்கோங்க. ஒரு ஹிந்து பெண் இஸ்லாமிய மதத்திற்கு மாறினால் அவங்களுடைய சொத்தும் இஸ்லாம் ஹஸ்பண்டுக்கு போகணும். ஆனால் ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு ஹிந்துவை மணந்தால் அந்த இஸ்லாமிய பெண்ணின் சொத்து அந்த இந்துக்கு போகக்கூடாது. இப்போ என்ன சொல்கிறது? அதான் பிரதமர் சொல்கிறாரு, உங்கள் சொத்துக்கள்லாம் வெளியில் போகும், அவர்களோட சொத்து அப்படியே தான் இருக்கும். ஏன் இப்போ பர்சனல் வக்கீஃப் போர்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்து நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிங்களேன், எல்லாருக்கும் கொடுங்களேன். வக்ஃப் போர்ட் ப்ராப்பர்ட்டி எடுத்து எல்லாருக்கும் கொடுங்களேன். அது எது இந்துக்களை மட்டும் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு ஒரு கேள்வியை வைக்கிறாரு. இதில் என்ன தப்பு இருக்குது? நீங்கள் செய்வதெல்லாம் ஒரு 20 கோடி மக்களை மட்டுமே நீங்கள் 20 கோடி மக்களுக்கு நீங்கள் செய்யறதுக்கு மட்டும் நீங்கள் பிரதமரால, நீங்கள் 140 கோடி மக்களுக்கும் நீங்கள் பிரதமராக இருக்கணும். செக்குலர் பார்ட்டின்னு சொல்லிக்கிறவங்க செக்குலர் பார்ட்டியாக நடந்துக்காத போது அதை இந்த பிரதமர் கோடிட்டு காட்டும் போது எப்படி வெறுப்பு பேச்சு வரும்? நீங்கள் ஒரு சக்திக்கு எதிர்க்க நாங்கள் சண்டை போடுறோம்னு திரு ராகுல் காந்தி பேசினாரு. ஒருத்தரும் இந்து மதத்தை சனாதனத்தை ஒழிப்போம் பேசினா கூட அத உடனே அந்த இந்து தெய்வத்தோட அதை கனெக்ட் பண்ணி அவங்க சக்திக்கு எதிரா சொல்றாங்க. அவர் தீய சக்திக்கு அவர் சொல்லிட்டு போறாரு. நீங்க சக்திங்கிறது இந்துக்கள் வணங்கக்கூடிய ஒரு கடவுள். அத எப்படி எதிர்த்து சொல்றாரு? மதத்தோடயே கனெக்ட் பண்ணிட்டு போறீங்க. எனக்கு இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் ஒரு வார்த்தை உதயநிதி பேசியது தவறுன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? அவங்களுடைய தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு உதயநிதி அவர்களை தண்டிக்கணும்னு சொல்றாங்களே. ஸோ காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன? தேசிய காங்கிரஸின் நிலைப்பாடு என்ன? தமிழ்நாடு காங்கிரஸின் நிலைப்பாடு என்ன? இந்த சனாதனத்தை ஒழிப்போம்னு சொன்னதுக்கு இதை விட உங்களுக்கு வெறுப்பு பேச்சு வேற ஏதாவது இருக்கா? அங்கே கேட்டால் ஒரு புது டெஃபினேஷன் கொடுப்பாங்க. கார்டுவெல் டெஃபினேஷன் தான் திருப்பி வரும். சனாதனம் வேறு, இந்து மதம் வேறுன்னு. அங்கே மேடையில் உட்கார்ந்த வீரமணி சனாதனமும் இந்து மதமும் ஒன்று என்று அங்கே உட்கார்ந்து மேடையில் சொல்றார். அப்போ நீங்கள் உங்களோட வெறுப்பை ஒரு மதத்தில் மட்டும் நீங்க காமிச்சிட்டு நீங்க எங்களுக்கு போதிக்காதீங்க.